நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துன்னு இருக்கு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இலக்கியா மறுபக்கம் கௌதம் இந்த கம்பெனில ரொம்பவே இன்வால்வ் ஆயிருக்கு. அவங்களோட ஆட்டம் எல்லாமே ஒரு பக்கம் அதிகரிச்சுன்னு போயிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. இவங்கள ரெண்டு பேரையும் அடிச்சு உதச்சி ஓரமா உட்கார வைக்கணும், அப்பதான் அந்த கம்பெனி முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவெடுத்து இருக்காங்க. அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒன்னு நம்ம பூஜை இருக்காங்களா அவங்களோட அன்னோட்டு பையன், மறுபக்கம் அவங்க கூடவே சுத்தின்னு இருக்க கையாளி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க பண்ணிக்கிற வேலை எல்லாமே ஒரு பக்கம் திக் நிமிடங்கள் மாதிரி ஒரு பக்கம் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தாங்க போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் பரபரப்பாகவும் பதட்டம் ஊட்டுற மாதிரியே போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம இன்னும் என்னென்ன பண்ண போறோம், எது செய்ய போறோம்னு சொல்லிட்டு தெரியலங்க. நம்ம வாழ்க்கை இப்படியே கேள்விக்குறியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சரி போனதெல்லாம் போச்சு, இருக்கு அப்புறம் இருந்தாலும் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போறோம். நம்ம கௌதம் வந்து இங்க பேசின்னு இருக்காரு. அந்த சமயத்துல அப்படியே சதக்குன்னு ஒரே குத்து. இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. உடனே நம்ம கௌதம் அப்படியே சும்மா அந்த இடத்துல மயங்க போட்டுறாரு. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஜானு வந்துடுறாங்க. வந்த உடனே அடா படபோவி என்னடா பண்ண என் புள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு ஒரு பக்கம் உதைக்கிறாங்க. அவன் ஒரு பக்கம் யாரை அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்க வந்து அந்த இடத்த கரெக்டா பூஜா வந்துடுறாங்க. ஐயோ கௌதம் உங்களுக்கு என்னாச்சு, யாரு இந்த மாதிரி பண்ணது? மேடம் இந்த படுபாவி பையன் தான் மேடம், எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் மேடம், இப்படி பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே சும்மா அதிர்ச்சி ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம், பதட்டம் ஒரு பக்கம், எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் அப்படியே சும்மா இவரை தனியா கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இப்படிதாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது இன்னும் மேலும் மேலும் எங்க பிரச்சனை போக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. இருந்தாலும் பாத்துக்கலாம். வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய அஸ்மாவிதம் எல்லாமே நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். எது ஒண்ணுமே நிரந்தரம் இல்ல. நிரந்தரம் இல்லாத அந்த வாழ்க்கையில எப்படியாவது நிரந்தரம் ஆக்கணும், நம்ம கௌதம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பரபரப்பும் பயமும் பதட்டமும் ஒரு பக்கம் அதிகமாயின்னு போயின்னு இருக்கு. இந்த விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியவில்லைங்க. இலக்கியாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி நான் விட மாட்டேன். இலக்கியாவுக்கு விஷயம் தெரியும். வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பரபரப்பா. அங்க போயிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஐயோ இப்படியா, ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ஆடி போயிடுறாங்க, கிடுகிடுத்து போயிடுறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியுமா விடவெடுத்து போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. எல்லாமே அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம வழியில நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா கண்டிப்பா நமக்கு வெற்றி நிச்சயம். இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வாழையில வெற்றின்றதே ஒண்ணு கிடைக்காம போயிருங்க. சரி போனது போச்சு, முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காரு. அவரு வந்து சிறப்பான ஒரு விஷயத்த செஞ்சு விட்டாருங்க. என்ன விஷயம் செஞ்சாரு, ஏது செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சும்மா அசால்ட்டா பேசுறதுக்கு பேச்சோட இருக்கக்கூடாது, வீச்சிலேயே இருக்கணும். நம்ம செய்கை எல்லாமே ஒரு பக்கம் பேச்சிலே இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட செயல் அது ஏத்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க. அதே சமயத்துல பூஜா இருக்காங்கல்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருப்ப, யாரை கேட்டு என்ன தைரியத்துல இந்த மாதிரி பண்ண, நீ எல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே சும்மா கூனி குறுகி நின்று இருக்காங்க. ஐயோ கடவுளே என்னடா இது கொடுமை. இப்படிதாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் மாத்தணும், கண்டிப்பா மாத்தி ஆகணும். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது போல மாற்றத்தை எப்படி கொண்டு வர போறாங்க, எப்படியெல்லாம் மாற்றத்தை கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க போறோம். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுனால அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல, அவரு வந்து ஒரு பக்கம் டே கௌதமே உன்னை நான் விட மாட்டேன்டா, வாழ்க்கையில நீ பண்ணதை எல்லாமே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கியா, எதுவுமே மறக்கல, எல்லாமே மறக்காம ஒரு பக்கம் ஆறாத ரணமா இருக்கு. அந்த ரணத்தால என்னைக்கு நான் கொட்டி தீக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியல. நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஏன் நல்லதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனா இல்ல, எல்லாமே உங்களோட ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு தான். உங்களை ஆட்டத்தை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நான் முடிக்க தான் போறேன். அந்த தருணம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிவில் இருக்காரு எஸ்எஸ்கே. அது மட்டும் இல்லாம போலியான ஒரு மருத்துவம், போலியான ஒரு இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பரபரப்பான தொடராக தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. பாப்பா இதுக்கு மேலே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. அது எல்லாத்தையும் எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க, எப்படியெல்லாம் ஒரு பக்கம் முடிவுக்கு எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க போறோம். இது கூடவே இன்னும் நிறைய விஷயமெல்லாம் மாற்றப்படும். மாற்றம் ஒன்றே மாறாதது, அது போலதாங்க இங்க மாற்றத்தை கொடுக்க போறோம். மிகப்பெரிய ஒரு
சீற்றத்தையும் கொடுக்க போறோம். இதெல்லாம் எப்படி தாங்க போறாங்க, எப்படி இதை பயத்திலையும் பதட்டத்திலையும் கொண்டு போக போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க தான் போறீங்க, பார்த்து தெரிஞ்சுக்க தாங்க போறீங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போதுங்க. அதை யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பக்கம் ஆச்சரியமே பயப்படும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியத்தை கொடுக்க போறாங்க. அப்படி என்னடா ஆச்சரியத்தை கொடுக்க போறாங்க, அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.